இண்டஸ்இண்ட் பேங்கோட Q1 வந்திருக்கு. இதுல வந்து ப்ராஃபிட் 72% வந்து கிராஷ் ஆயிருக்கு. அப்படின்னா ப்ராஃபிட் 72% வந்து டவுன் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 72% வந்து டவுன் ஆயிருக்கு. இவங்களோட ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது 68% வந்து டிராப் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன்லாம் என்ன? அண்ட் தென் இந்த கம்பெனி இன்னும் கிரைசிஸ்ல தான் வந்து இருக்கு. இன்சைட் த கிரைசிஸ் என்னென்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் மொத்தமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ப்ராஃபிட் வந்து 72% டவுன் ஆயிருக்கு கன்சாலிடேட்டட். இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி பேட் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து என்பிஎஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போற காரணத்தினால இது வந்து ப்ராஃபிட்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஸ்டாண்டலோன்லயே தான் கன்சாலிடேட்லயே அதுதான். ஸோ பேட் லோன்ஸ் அதிகமா ஆயிட்டே போகுதுன்ற காரணத்தினால ப்ரொவிஷன்ஸும் ஏறுது. அண்ட் தென் என்பிஎஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம ப்ரொவிஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 67% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 1760 கோடியா வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. பேட் லோன்ஸ் எதனா கம்பெனி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு டவுட் ஒன்று வரும். அந்த பேட் லோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து இந்த லோன் புக்ல எதுவும் அடி வாங்காம அவங்க கம்பெனி எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க மேக் பண்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட் தூக்கி தனியா வைப்பாங்க, இல்ல ரெவன்யூல இருந்து கூட தனியா எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போது 67% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா பேட் லோன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. நெட் என்பிஏவா பார்த்தோம் அப்படின்னா 0.60% வந்து போன வருஷமா இருந்துச்சு. இப்போ வந்து 1.12% வந்து இருக்கு. ஸோ நெட் என்பிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டே வருது. அப்படின்னா அவங்க கொடுக்குற லோன் வந்து திரும்ப வராதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. நெட் என்பிஏவும் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் கிராஸ் என்பிஏவா பார்க்கும்போது 2% 3.64% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. பேட் லோன்ஸ் அதிகமா கொடுத்துட்டே இருக்காங்க. இதே உங்க காம்படிட்டரான கோட்டக் அண்ட் தென் ஆக்சிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நெட் என்பிஏ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0.38 0.40 அப்படி வந்து இருக்கு. இவங்களது வந்து 0.60% இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1.12% வந்து வந்திருக்கு. அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. இவங்க காம்படிட்டர்ஸ் கூட வந்து மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் growth வைஸ் பார்த்தாலுமே லோன் புக் வந்து ஏறல 4% வந்து விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வைஸ் பார்த்தாலுமே 4.25% இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து இருக்கிறது 3.46% வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸுமே வந்து ஏறல 0.45% தான் இருக்கு. இவங்களோட காம்படிட்டரான HDFC தென் கோட்டக் இவங்க எல்லாருமே மெயின்டைன் பண்றது வந்து 1.92% வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி நிறைய கவர்னன்ஸ் இஷ்யூவும் வந்து இருக்கு. அண்ட் தென் RBI வந்து நிறைய ப்ரெஷர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸ்லி இந்த மார்ச் 2025 இருந்தே இந்த கம்பெனி ப்ரெஷர் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த லோன் புக் அண்ட் தென் அவங்களோட புக் கீப்பிங் வந்து தப்பு பண்ண ஒரு ரீசனால நிறைய ஆடிட்டிங் வந்து போச்சு. சிஓ வந்து ரிசைன் பண்ண சொன்னாங்க. இப்போ புது சிஓ அசைன் பண்றதுக்கான அந்த ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 28 வந்து நீங்க புது சிஓ வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவங்க MD and CEO நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். RBI வந்து ஸ்ட்ரிக்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 28 இருந்து ஆகஸ்ட் 28 கொடுத்துருக்காங்க ஒரு நியூ சிஓ அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த அளவுக்கான நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. இந்த டைம்ல உண்மையே ப்ரெஷரா தான் வந்திருக்கு இந்த கம்பெனி வந்து. இந்த Q2 வந்து ரெக்கவர் பண்றாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போலான்னு இருக்கேன். ஸோ நீங்க என்ன இதுன்ற டிசிஷன் வந்து எடுத்துக்காங்க. பாவேஷ் அகர்வால் இந்த ஓலா கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்றாரு. இது வந்து குருட்ரிம் KRUTRIM குருட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் மாடல். இது என்ன அப்படின்னா இந்த இங்கிலீஷ் டு தமிழ் நம்ம மாத்திரம்ல இங்க லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இஷ்யூக்காக இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப். இந்தியா மக்களை வந்து இங்க தமிழ், மராத்தி, தெலுங்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் எல்லாருக்கும் இப்போ நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னா தெலுங்குல ஈஸியா வந்து அந்த ஆப் வந்து கன்வே பண்ணி கொடுத்துரும். அதுவும் எக்ஸாக்டா கன்வே பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கான ஏஐ ஸ்டார்ட் அப் மாடல் தான் இந்த கம்பெனி வந்து உருவாயிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ட்ரீம்ன்றது இங்க வந்து ஒரு 100 பேர் வந்து லே ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதான் ரீசெண்டா 600 பேர் வந்து ஹையர் பண்ணி இந்த லிங்குஸ்டிக் பர்சன்ஸா வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதுல வந்து 100 பேர் வந்து தூக்கிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து இங்க ஏஐன்ற டிமாண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்றத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் சொல்றேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட Q1 வந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களோட ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது 25% அவங்க ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 5%, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 24% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா வந்து நல்ல ரிசல்ட்டா இருக்கு இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் யாரு? கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் சைட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குறவங்க. இந்த ரேடார்ஸ், மிசைல்ஸ் எல்லாமே. இவங்களோட ஆர்டர் புக் நம்ம பார்க்கும் போதுமே சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. இந்த ஜூலை 1 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 74,000 கோடிக்கு வந்து இந்த ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. அப்படின்னா 74,000 கோடி வேல்யூக்கான அந்த ஒரு ஆர்டர் புக் வந்து இருக்கு. அந்த அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ Q2 நல்லா தான் வந்து இருக்க போகுது. ஜூலை 25 அன்னைக்கு மட்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 1640 கோடி ரூபாய்க்கான அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்டனா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட. இது வந்து ஃபுல்லாவே இந்த ஏர் டிஃபென்ஸ்க்காக அந்த ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு கொடுக்கறதுக்காக. இது வந்து இந்த DRDO மூலமா டிசைன் பண்ணப்பட்டு BEL வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படும். ஸோ இப்படிதான் வந்து இந்த கம்பெனி பில்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த டே நைட்டா ஒர்க் பண்ணி ECM சொல்லிட்டு ஒரு கேப்பபிலிட்டி வந்து தயாரிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கவுண்ட் மெஷர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று. இதை தாண்டி ஒரு 563 கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா ஜாமர்ஸ் அண்ட் தென் இந்த ரேடார்ஸ் அதுக்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆர்டர் புக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கு. இந்த ஒரு ரீசனால நேற்று அவ்வளவு ஷேர் மார்க்கெட் இருந்தாலும் இந்த கம்பெனி மட்டும் தனியாக ஏறி இருக்கு. ஆனால் ஸ்டில் ஓவர் பிரைஸா தான் இருக்கு. 51 இருக்கு PEன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து மீடியனா வந்து 25 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு 30 வக்கீல வந்தது அப்படின்னா கூட என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் கம்பெனி நான் மேக்ஸிமம் உள்ள போக மாட்டேன்.
பட் இந்த கம்பெனி வந்து சூப்பரா இருக்கும்போது ஓரளவு ஸ்டடி பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா ஒரு 30 பீக் வந்து வரணும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நியூ காமரா உள்ள வந்து இப்ப ரெவன்யூ ஜெயிண்டா டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு அமைஞ்சிருக்காங்க. 66,000 கோடி வந்து ரெவன்யூ வந்து போன வருஷம் பினான்சியல் எல்லாம் மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு. இது என்ன எதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண நிறுவனம். 66,000 கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாடா சன்ஸ் குரூப்புக்கு. இது என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்னு உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து இந்த டெஸ்டிங் வந்து பண்ணி கொடுக்குறது, அண்ட் தென் ஃபைனல் அசம்பிளி வந்து பண்ணி கொடுக்குறது, அண்ட் தென் செமிகண்டக்டர் பேக்கேஜிங் வந்து பண்ணி கொடுக்குறது இந்த செக்மெண்ட் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன் இருக்கு அப்படின்னா அந்த போனுக்கு வந்து இங்க வைஃபை மாடலர், டேட்டா மாடலர், அண்ட் தென் நீங்க செமிகண்டக்டர் சிப்ஸ், அண்ட் தென் இங்க நிறைய சிப்ஸ் வந்து உள்ள இருக்கும். செமிகண்டக்டர் சிப்ஸா பார்க்கும்போது இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா வரும். அது எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு போனா வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க அசம்பிளிங் அண்ட் தென் இங்க செமிகண்டக்டர் பேக்கேஜிங் இது எல்லாமே பண்ணி கொடுக்குற நிறுவனமா இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த நிறுவனம் வந்து கீ ரெவன்யூ ஜென்ரேட்டரா வந்து இருக்கும் டாடா சன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டாடா சன்ஸோட சேர்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 66,000 கோடி ரெவன்யூன்றது நல்ல ஸ்டார்ட்டா வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு. அண்ட் தென் இங்க வந்து 65,000 பேர் வந்து பீப்புள் ஒர்க் பண்றாங்க. அதுல மெயினா 70% வந்து விமன் தான் வந்து இருக்காங்க. அப்படின்னா 100 பேர்ல 70 பேர் வந்து விமன் எம்ப்ளாயா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெருமையா பாக்குறாங்க. அதுவும் உண்மைதான் கூட. அண்ட் தென் ஓசர்ல தான் இருக்கிறதே பெரிய ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அதுலயும் ஒரு அப்டேட் இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கம்பெனி நிறைய அக்விசிஷன்ஸ் வந்து பண்ணிட்டே வராங்க. இதுல வந்து இந்த 2024 மார்ச் அப்போ வந்து விஸ்ட்ரான் இந்தியான்ற ஒரு கம்பெனி வந்து வாங்கினாங்க. அவங்க வந்து இந்த ஐபோன்ஸ் மேக்ஸ் பண்ற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியை வந்து வாங்கியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட்டா இருக்கு. 2,500 கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பெகட்ரான் இந்தியாவை இந்த ஜனவரி 2025 அன்னைக்கு வாங்குறதுக்கான பிளான் போயிருச்சு. ஸோ அதுல இருந்துமே நல்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து வர ரெவன்யூ வந்து 10,870 கோடியா வந்து இருக்கு. இது வந்து அவங்களுக்கு வாங்குறதுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் வந்து 1,650 கோடியா வந்து இருக்கு. இந்த கம்பெனியை தான் இப்ப நேம் மாத்தி டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த டாடா நிறுவனத்துக்குள்ளே வந்து ஒரு இன்டர்னல் அக்கர்ஸ் எல்லாம் பண்ணி அதுல ஒரு கம்பெனி வந்து டாடா அசம்பிளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கீ அக்விசிஷன் வந்து போயிருக்கு. இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது மேக் இன் இந்தியா. எல்லாமே ப்ராடக்ட்ஸும் அந்த இந்தியாவில் தயாராகணும். அது மெயினா செமிகண்டக்டர் ரப்பா பார்க்கும்போது அப்படி வந்து இந்தியா கிரியேட் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படும் போது டாடா எலக்ட்ரானிக்ஸா இல்ல பெரிய நிறுவனமா வந்து இருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் கவர்மெண்ட்டும் பிஎல்ஐ ஸ்கீம் அண்ட் தென் ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடிஸ் எல்லாம் தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் சூப்பரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவ் வாங்குது இந்த ஒசூர் ஃபெசிலிட்டிக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு டாடா எலக்ட்ரானிக்ஸ். கவர்மெண்டோட சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட சப்போர்ட்டும் இருக்கு. சூப்பராகவே வந்து க்ரோ ஆயிடுவாங்க. தங்கமயில் ஜுவல்லரியோட Q1 வந்து வந்துருச்சு. ப்ராஃபிட் வந்து 19% டவுன், ஆனா ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. ஸோ இது என்ன ஏதுன்றத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு இந்த தங்கமயிலுக்கு. ஸோ இதனால ஸ்டாக் பிரைஸும் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 19% எப்படி ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களோட கோல்ட் சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா எப்படி ரெவன்யூ ஏறிச்சு அப்படின்னா கோல்ட்ஸோட சேல்ஸ் வால்யூம் வந்து டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா இங்க கோல்டோட பிரைஸ் ஏறி இருக்கு. மார்ஜின்ஸ் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு. கோல்டோட அந்த சேல்ஸ் எவ்வளவு டவுன் ஆயிருக்கு அப்படின்னா 1,547 கிலோ தங்கத்தை வந்து போன வருஷம் வித்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 1,480 கிலோ தங்கம் தான் வந்து வித்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் தங்கம் கம்மியா விற்கிறேன் அந்த ஒரு ரீசனாலதான் இந்த ப்ராஃபிட் வந்து இங்க டவுன் ஆயிருக்கு. ஸோ 57 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க போன வருஷம். இப்போ வந்து 44 கோடியா வந்து இருக்கு. அண்ட் தென் கோல்டு டிமாண்டும் வந்து இங்க பெருசா வந்து இல்ல. ஏற்கனவே விற்கிற சேல்ஸ் வால்யூம் தான் இப்போ வித்துட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு. எதனால அந்த கோல்ட் பிரைசஸ் ஏற ரீசனால அப்படின்னு சொல்லி தங்கமயில் நிறுவனம் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ரெக்கவர் எப்போ ஆகும் அப்படின்னா கோல்ட் பிரைசஸ் ஸ்டெடியா இருக்கணும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் டிராப் ஆகணும். அப்படின்னா தான் இந்த கோல்டு சேல்ஸ் வால்யூம் வந்து எங்களுக்கு ஏறும். இல்ல இது எப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா மேபி இந்த சேல்ஸ் வால்யூம் இப்படியே டிராப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட நிறுவனம் சொல்றாங்க. சென்செக்ஸ் அண்ட் நிப்டி 50 நம்ம பார்க்கும்போது ரொம்பவே விழுந்துகிட்டே இருக்கு லாஸ்ட் 3 நாளா. இது என்ன ஏதுன்ற ரீசன் வந்து சிம்பிளா பார்க்கலாம். இதுல வந்து 600 பாயிண்ட் சென்செக்ஸ் வந்து நேற்று விழுந்திருக்கு. நம்ம 3 நாளா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1,800 பாயிண்ட் வந்து எழுந்திருக்கு. நிப்டி நம்ம சேம் அதே தான் வந்து விழுந்திருக்கு. நேத்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 572 புள்ளி வந்து டவுன் ஆகி 80,876 புள்ளியா வந்து இருக்கு. அந்த நிப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 156 புள்ளி டவுன் ஆகி 24,680 புள்ளி பாயிண்டா வந்து இருக்கு. அந்த நீங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸா பார்க்கும்போது 1.13% வந்து டிராப் ஆயிருக்கு. அந்த மிட் கேப்பும் வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து மெயினா இருக்குது வந்து இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் தான் வந்து பார்க்கும்போது இருக்கு. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து டெட்லைன் வந்து கொடுத்திருந்தாரு. அதாவது அன்னைக்கு வந்து சொல்றோம் என்ன யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே சொல்றாங்க. அதை வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. இன்னமும் வந்து அதுக்கான கிளாரிட்டி வந்து இல்ல. நடக்குதா நடக்கலையா அண்ட் தென் என்னென்ன கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த கிளாரிட்டி வந்து இல்ல. அது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் வந்து இங்க யூஎஸ் வந்து இங்க நம்மளோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான அந்த ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஜிஎம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிஎம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே இந்த ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்காம இருக்காங்க. இந்த ஒரு பிளான் எல்லாம் எப்படி போய் முடியும்? ஒருவேளை ஒத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் தென் ஃபாரின் கேபிட்டலும் வந்து வெளியே போய்கிட்டே இருக்கு. அவுட்ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்கு. 30,000 கோடி வந்து இந்த ஜூலை மந்த் மட்டும் வெளியே போயிருக்கு. ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 5 நாள் வந்து ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு வெளியே போகும் தெரியாது. அண்ட் தென் இந்த லாஸ்ட் ஒரு வாரத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 13,000 கோடி வந்து வெளியே போயிருக்கு. ஏன் வெளியே எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதா ரீசனா இருக்கு அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஓவர் ஸ்ட்ரெச்டு பிரைஸ் வந்து இங்க ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றது அடுத்த ரீசனா இருக்கு.
ஸோ ஏன் அப்படின்னா இந்த Q1 வந்து வந்துட்டே இருக்கு. அந்த நம்ம FMCG பார்த்தாலும் சரி, இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து வீக்கா தான் இருக்கு அந்த Q1 ரிசல்ட். அப்படி பார்க்கும்போது அந்த வேல்யூவேஷன்ஸ்க்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு வெளியே எடுத்து போயிடுறாங்க. அண்ட் தென் இங்கேயுமே வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஷேர்ஸ். ஸோ இது ஒரு ரீசனா இருக்கு. அண்ட் தென் ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பண்ணும்போதுமே 6.7% இருந்தது, இப்போ 6.5% குறைஞ்சிருக்கு. ஸோ ஜிடிபியோட ஃபோர்காஸ்ட்மே கொஞ்சம் லோவரா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஏறணும். ஸோ அந்த ஒரு ரீசன்லாம் எல்லாமே கம்பைன் ஆகி இந்தியன் மார்க்கெட் ஓவர் பிரைஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு வெளியே போறாங்க. எஃப்ஏஐஸ் அண்ட் தென் எஃபிஐஸ் பார்க்கும்போது இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல டிஐஸும் வந்து அவ்வளோவா வாங்கல அப்படின்றது நியூஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரீசனா அஃபெக்ட் ஆகி தான் 3 நாளா வந்து ஷேர் மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் 1 அந்த ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்தியன் மார்க்கெட் என்ன மாதிரியான ஃபோர்காஸ்ட்ல போகுது, அதாவது ஃபியூச்சர் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வரைக்கும் வந்து ஃபியூச்சர் அவுட்லுக்கா பார்க்கும்போது எந்த ஒரு அந்த புல்லிஷ் ரன்னுக்கான எந்த ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா அனலிஸ்டும் வந்து சொல்றாங்க. ஜியோஜிட்டோட அனலிஸ்ட் அண்ட் தென் இந்த ஐசிஐசிஐயோட அனலிஸ்ட் இவங்க எல்லாரும் சொன்னது தான் இந்த ஒரு ஓவரால் சம்மரியா இருக்கு. ஓவரால் எல்லா சைடு பார்க்கும்போது Q1 அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் வந்து நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஐடிஎஃப்சி பார்த்தோம், இண்டஸ்இன் பார்த்தோம், இப்போ தங்கமயில் பார்க்குறோம், அண்ட் தென் நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எதை பார்த்தாலுமே வந்து இங்க நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி எந்த ரிகவர் ஆறாங்க. Q2, Q3 எல்லாம் வந்து எல்லாத்துலயுமே வந்து சிஓட கமெண்ட்ரி எல்லாம் சொல்லியிருந்தா அதுக்கு எதுக்கான ரீசன் அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க நடத்துறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ப்ரொமோட்டர் இன்டிகிரேட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ சொன்னதை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா நான் ரிலையன்ஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து இந்த கடனை குறை பண்ணதா இருக்கட்டும், அண்ட் தென் அவங்க ப்ராஃபிட் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து காமிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்த சிஓவும் பண்ண மாட்டாங்க. கடனை குறைப்புன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறது, அதுக்கான ரீசன் சொல்லாம இருக்கிறது, அண்ட் தென் ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்து வந்து உள்ள வந்து சேர்க்கறது அந்த ஒரு அக்கௌண்டிங்ல. ஸோ இது மாதிரி எல்லாம் யாரும் இந்த ஃபேக்கான நெட் ப்ராஃபிட் வந்து இங்க யாரும் காட்டல. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆனா டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு இவங்க ஓப்பனா சொல்லிடுறாங்கல்ல. ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ்லாம் நீங்க கூட இந்த நியூஸ் டெய்லி நீங்க என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க ஓகே அவங்க சொல்றதை அடுத்து Q2ல பண்றாங்களா, Q3ல பண்றாங்களா, ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். Q1, Q2, Q3, Q4 நம்ம பார்க்கும்போது இதுக்கு நடுவில் நிறைய நியூஸஸ் வந்து வரும். இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே பண்ணதுக்கான ரிசல்ட்ஸும் வந்து வரும். அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் அதையும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி சொல்றதை பண்றாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கம்பெனி பண்றாங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து பண்ண போறாங்க. அது எம்டி அண்ட் சிஓவா இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி வந்து செக் பண்ண முடியும். நம்மளால பாஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்த்தாலும் அண்ட் தென் ஃபியூச்சர் அவுட்லுக் இப்படிதான் நம்ம வச்சு பார்க்க முடியும். வேற வழி இல்லை. நீங்க போயிட்டு தனியா இதுக்கான கேஸ் ஸ்டடி எல்லாம் வந்து பண்ண முடியாது. பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட்டரை பத்தி அவங்க என்ன படிச்சாங்க, என்ன ஏதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாமே தவிர அவங்க சொன்னதெல்லாம் காப்பாத்திருக்காங்களா அப்படின்னா இந்த மாதிரியான வழி தான் வந்து ஒரு ஈஸியான வேவா வந்திருக்கும். இதை தாண்டி கஷ்டமான வேணா நீங்க உங்க ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனி, அண்ட் தென் இவங்க இந்த கம்பெனிலே ஃபவுண்டரா இருக்காங்க அப்படின்னா எப்படி இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க, எப்படி வந்து ரன் பண்றாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலா வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த நியூஸை மட்டும் நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணிட்டாங்க ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷம் வந்து நம்ம ஸ்டாக் வாங்காம நம்ம பாக்குறது வந்து தப்பு இல்லை. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா கூட ஸ்டாக் வாங்கிக்கலாம். இல்ல ஸ்டாக் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும்ன்ற தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி வந்து பார்க்கணும். ஓவராலா இதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. அண்ட் நம்ம சேனலும் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த இந்த யூடியூப்ல இருந்து காசு எல்லாம் வரல, மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. வந்தது அப்படின்னா அப்டேட் பண்றேன். எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் வந்து சேனல் வந்து ஈஸியா க்ரோ ஆயிடும். அண்ட் தென் கேமரா குவாலிட்டி அண்ட் தென் இங்க இருக்கிற அந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை ரெவன்யூ வந்தது அப்படின்னா ஸோ வந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன்.